Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல language across the curriculum subjectல உள்ள important questions என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். யூனிட் 1 important questions. First கலைத்திட்டத்தின் ஊடான மொழி என்றால் என்ன? கலைத்திட்டத்தின் ஊடான மொழியின் தேவை, முக்கியத்துவம், இலக்கு, நோக்கு மற்றும் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தவும். What is meant by language across the curriculum? Highlight the need, importance, goals, aims and principle of language across the curriculum. Then second question, மொழிக்கும் சிந்தனைக்கும் இடையேயான தொடர்பை விவரிக்க. Describe the relationship between languages and thinking. Then third question, மனித செயல்பாடு என்பது ஒரு தனித்துவமான தகவல் தொடர்பு முறையான மொழியை உள்ளடக்கியது. மொழி தொடர்பான மனித செயல்பாடுகளின் முறைகளை பற்றி சிறு குறிப்புடன் மேற்கூறிய கூற்றை விளக்குக. Human activity involves language which is unique model communication. Explain the above with a special two modes of human activities involving language. In Unit 2 important questions. First மொழியின் குறிக்கோள்கள், நோக்கங்கள் மற்றும் முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. List out the aims, objectives and importance of language. Then second question, மொழி புலமையை மேம்படுத்துவதற்கான உத்திகளை விளக்குக. Explain the strategies for enhancing language proficiency. Then third question, குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில் வீட்டு மொழியும் பள்ளி மொழியும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. Home language and school language play a major role in the development of children. Next, Unit 3 important questions. கலைத்திட்ட ஒருங்கிணைப்பை வரையறுத்து ஏதேனும் 2 மாதிரிகள் பற்றி விளக்குக. Define curriculum integration. Explain in detail about any 2 models of curriculum integration. Second question, DCOIL-இன் 4C பாடத்திட்டங்கள் எவ்வாறு CLIL-இன் அடிப்படை கொள்கைகளாக செயல்படுகின்றன என்பதை சுருக்கமாக விளக்குக. Explain how DCOIL-'s 4Cs of curriculum act as the founding principle of CLIL. Third question, தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு NCF 2005 விளக்குக. Describe the National Curriculum Framework NCF 2005. இது Unit 3ல உள்ள important questions. Unit 4 important questions பார்க்கலாம். First ஷூமானின் பண்பாட்டு பேறு கோட்பாடு குறித்து எழுதுக. Write a short note on Schumann's acculturation theory. Then second question, மொழி கற்றல் குறித்து பியாஜேயின் கருத்துக்கள். Explain the Piaget's views on language learning. Third question, மொழி கற்றலுக்கான வைகோட்ஸ்கியின் கலாச்சார கருவிகளை விவரிக்க. Describe the Vygotsky's cultural tools for language learning. Then fourth one, Stephen Krashen's monitor மாதிரி. Krashen's monitor theory. யூனிட் 5ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இருமொழி என்றால் என்ன? இது பன்மொழியிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? அவை மாணவர்களின் கல்வியை எவ்வாறு பாதிக்கிறது? பன்மொழி வகுப்பறை கற்பிப்பதில் உள்ள சவால்களை பட்டியலிடுக. வாட் இஸ் bilingualism? How it differs from multilingualism? How this affects the education of students? Then second question, பாடப்பகுதியில் வாசிப்பு புரிதலின் தன்மையை விளக்குக. Explain the nature of reading comprehension in the content area. Third question, குறிப்பிட்ட பாட உள்ளடக்க பகுதிகளில் எழுதுவதற்கான எழுத்து திறனை வளர்ப்பதற்கு ஏதேனும் 10 செயல்பாடுகளை பட்டியலிடுக. List any 10 activities for developing writing skills for writing in specific content areas. இதெல்லாம் யூனிட் 5ல உள்ள இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கிறதோட ஸ்டாப் பண்ணிடாமல் உங்களால் இன்னும் எவ்வளோ கண்டென்ட்ஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.